வணக்கம் பவித்ரா. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழையின்மை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கிறது. அதாவது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து முற்றிலும் சரிந்ததால் அணையின் நீர்மட்டம் மளமளவென சரிந்து கொண்டே வருகிறது. அதாவது இந்த ஆண்டு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் போதிய அளவு இல்லாததால் டெல்டா பாசனத்திற்கும் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 9 மாதங்களுக்கு பிறகு படிப்படியாக முற்றிலுமாக குறைந்துள்ளது. தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 40 அடிக்கு கீழ் சரிந்துள்ளது. நீர் இருப்பு 12.03 டிஎம்சி ஆகவும் அணைக்கான நீர்வரத்து 43 கன அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக ஏற்கனவே 1500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் மேட்டூர் அணையின் அதாவது போதிய நீரின்மை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு தற்பொழுது 1000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் இதே நிலை நீடித்தால் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் தற்பொழுது உருவாகியுள்ளது. இந்த பகுதியில் இருந்துதான் 22 மாவட்டங்களுக்கு, அதாவது பல்வேறு நீரேற்றும் திட்டம் மூலமாக குடிநீர் விநியோகமானது நடைபெற்று வருகிறது. அதாவது நீர்வரத்து முற்றிலும் தற்பொழுது சரிந்துள்ளது. 100 அடிக்கு கீழ் சரிந்துள்ளதால் எதிர்வரும் காலங்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்தால் மட்டுமே மழை பெய்து அந்த நீரானது மேட்டூர் அணைக்கு வரும் பட்சத்தில் தான் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யும் கூடிய சூழ்நிலையும் தற்போது உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த நீர்மட்டமானது சரிந்து கொண்டே வருவதால் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையும் தற்பொழுது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். 9 மாதங்களுக்கு பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 40 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. இதனால் போதிய அளவு நீர் இல்லாததால் மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் 1000 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் வரும் காலங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.